தூத்துக்குடி துறைமுகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இந்தியாவின் முதல் உள்நாட்டு பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நீர்வழி கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தமிழ்நாட்டில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். வஉசி துறைமுகத்தில் 7,056 கோடி ரூபாய் செலவில் சரக்கு பெட்டக முனைய திட்டம், நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றுவதற்கான திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பலின் செயல்பாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேலும் குலசேகரன்பட்டினத்தில் அமைய உள்ள ராக்கெட் ஏவுதள பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். 1,477 கோடி ரூபாய் செலவில் இரட்டை ரயில் பாதை திட்டங்கள், 4 சாலை திட்டங்கள், நாடு முழுவதும் 75 கலங்கரை விளக்கங்களில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா வசதிகளையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்கான பாதுகாப்பு ஒத்திகைகளில் போலீசார் ஈடுபட்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.